கல்வித்துறையில் இருந்து உதவித்தொகை அனுப்புகிறோம் என நூதன முறையில் ஒரே பள்ளியில் பயின்று வெளியேறிய மாணவர்களின் பெற்றோர்களுக்கு கால் செய்து பணத்தை திருடும் கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை தனியார் கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவர்களின் பெற்றோர்களுக்கு போன் செய்து தமிழ்நாடு அரசு கல்வித்துறையில் இருந்து அளிக்கின்றோம், கல்வி உதவித்தொகை வழங்குகின்றோம் என பேசி வீடியோ கால் மூலம் ஜிபே, போன்பே மூலம் ஸ்கேன் செய்ய வலியுறுத்தி ஒவ்வொரு நபரிடமிருந்து பல லட்சம் ரூபாய் வரை மர்ம கும்பல் ஆன்லைன் மோசடி மூலம் திருடியுள்ளனர். 30க்கும் மேற்பட்டோர் ஒரே பள்ளியில் படித்து வெளியேறிய நிலையில் அவர்களை குறிவைத்து பெற்றோர்களுக்கு கால் செய்து பணம் திருடியுள்ளனர். இது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளித்துள்ள நிலையில் தங்களது பணத்தை திரும்பி பெற்றுத்தர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஸ்கேனரில் காமிச்சிட்டே இருந்தோம், அதுவாக ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிட்டாங்க சார். உங்களை ஸ்கேன் பண்ண வைக்கிறாங்க? ஆமாம் சார், வீடியோ கால் தான். வீடியோ கால் அப்படியே வச்சுருங்கன்னு டக்குன்னு அந்த QR அனுப்புகிறாங்க. அது போயிடுச்சு சார். அப்படியே அந்த QR அவங்களே டெலிட் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஃபேக் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனாங்க. அது பேங்க்கில் வந்து எங்களுக்கு அந்த அக்கௌண்ட் கிரெடிட்டே ஆகலை. உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து அமௌண்ட் போயிருக்குன்னு சொல்லுங்கள். எந்த அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கேன்னு ஏது நீங்கள் அது? சார், சந்தீப்புங்கிற ஒரு அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு சார். அதாவது பேர் வந்து சந்தீப்னு வருது சார். ஒரே நிமிஷம் சார். ஃபேஸ் எதுவும் தெரியல. அவங்க ஃபேஸ் இந்த மாதிரி ஃபேஸ் எதுவுமே தெரியல சார். ஒரு 3 நம்பர் மொத்தம் கால் பண்ணியிருக்காங்க சார். வீடியோ காலில் என்ன தான் காட்டுறாங்க? அப்போ அவங்க ஃபேஸ் காட்டுறாங்க. வீடியோ காலில் எதுவுமே இல்லை சார். அந்த கவர்மெண்ட் சிம்பிள் தான் வருது. அந்த தமிழ்நாடு அரசு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஆமாம் சார். சார் 3 கால் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஆடியோ காலுக்கு 1, வீடியோ கால் ஒரு நம்பர்லேருந்து பண்ணுறாங்க. நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட் போகிறது வந்து அது ஒரு நம்பராக இருக்குது. மொத்தம் 3 அக்கௌண்ட்டு 3 நம்பர் இதில் யூஸ் பண்ணுறாங்க சார். சைபர் செல்லில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? சார், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி நிறையா வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாரங்க அப்புறம் வந்து ஏதோ CSRன்னு ஏதோ சொன்னாங்க சார். அது வாங்கிட்டு போங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க சார். இதெல்லாம் நாங்கள் பசங்களுக்காக சேர்த்து வச்ச ஸ்கூலுக்காக